அதற்கு அடுத்த தேர்தலில் நம்ம மிகப்பெரிய கூட்டணி வெற்றி பெற்றது. அதில் காங்கிரஸ் 18 இடங்களையும் வெற்றி பெற்றது. நம்மை பொறுத்த மட்டும் அருமைக்குரிய அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்கள் அந்த இடத்துலேருந்து காங்கிரஸ் அடுத்த இடத்துக்கு கூட்டு போனாங்க. அதற்கு அடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே 5 வருடங்கள் அண்ணன் டேர்ம் முடிஞ்சதுனால சகோதரர் செல்வப்பிரந்தை அவர்கள் தலைவரானார். அவருடைய காலத்தில் என்ன செஞ்சாருங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். அதனால் இது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். இது காங்கிரஸ் தலைவர் பொறுப்பு என்பது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். முதல்ல ஐயா கிருஷ்ணசாமி எப்படி அண்ணன் கேவி தங்கபால் அவர்களிடம் கொடுத்தாரோ அந்த ஓட்டப்பந்தயத்தில், அவர் அதை எடுத்து ஞானதேசிய அண்ணன்ட்ட எப்படி கொடுத்தாரோ, அதிலிருந்து ஞானதேசிய அண்ணன்ட்ட இருந்து எந்த நிலைமையில் அண்ணன் EVKS வாங்கினாரோ, அதிலிருந்து EVKS அண்ணன் எந்த நிலைமையிலிருந்து அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்களோட கொடுத்தார்களோ, திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் அண்ணன் அழகிரி அவர்களிடம் எந்த நிலையில் கொடுத்தார்களோ, அண்ணன் அழகிரி அண்ணன் அவர்கள் எந்த நிலையிலிருந்து காங்கிரஸ் கட்சியை அண்ணன் செல்வப்பிரந்தை அவருடைய கொடுத்தார்களோ, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைவருடைய பங்கையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாரும் அவர்களால் முடிந்த அளவு இந்த கட்சியை காப்பதற்காகவும் கடினமான காலங்களிலே, அதாவது டெல்லியிலையும் சரி, சென்னையிலே, தமிழ்நாட்டிலையும் சரி, ஆட்சியில் இல்லாத போது காலத்தில் இருந்து கூட ஆட்சியில் இருந்து இல்லாமல் போய் திருப்பி ஆட்சியில் இப்போ ஆட்சியில் பங்குக்கு வரைக்கும் வந்திருக்கணும். ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கோம். நம்ம 2026 போது காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுந்து வருகிறது என்பதை மட்டும் நான் மறந்துடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் வரலாறு சொல்லும் போது இதைத்தான் சொல்லப்போகுது. வரலாறு இதுக்கு நடுவில் நடந்ததெல்லாம் மறந்துடும். உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் மறந்துடும். இது வரலாறு சொல்ல வேண்டியது, சொல்ல போகிறது என்னென்னு அப்படின்னா, அந்த செல்வப்பிரந்தை ஒரு காலகட்டத்தில் அவர் இந்த காங்கிரஸினுடைய சொத்துக்களை மீட்டு கொடுத்தார். உள்ளாட்சி கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை உருவாக்குவதற்காக அரும்பாடுபட்டார் என்பதை வரலாறு சொல்லும். நம்மை பொறுத்த மட்டும் அமைப்பு ரீதியாக அடுத்த நிலைக்கு வரணும். உள்ளாட்சி தேர்தல் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. அதற்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 வருது. என்னையை பொறுத்த வரைக்கும் அனைத்து தோழர்களும் எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எனக்கு புதுசு. நான் வாழ்க்கையில் சிவகங்கையில் நகர மாணவர் காங்கிரஸில் தலைவராக இருந்தேன், செயலாளராக இருந்தேன். எனக்கு அதுக்கு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது மறைந்த அருமைக்குரிய அபிமன்யு அண்ணன் அவர்கள். அதற்கு அடுத்து என்னைய மாநிலத்தில் கொண்டு வந்த பெருமைங்கிறது எங்கள் அண்ணன் டாக்டருக்கு தான் சாரும். டாக்டர் தான் என்னை மாநிலத்தினுடைய செயற்குழு, மாணவர் காங்கிரஸினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக 95 போட்டார். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விடியல் சேகர் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன். அதனால் டாக்டர் அண்ணனுடைய கண்டெடுப்பில் மாநிலத்துக்கு. அதற்கு அடுத்து ஒரு வருஷத்தில் கட்சி உடஞ்சிச்சு, தமாக உருவானது. தமாக உருவாகும் போது எல்லோரும் தமாகாவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் காங்கிரஸில் இருந்தோம். அந்த காங்கிரஸில் இருந்ததுனால நான் பொதுச் செயலாளராக அருமைக்குரிய அண்ணன் சிரஞ்சீவி அவர்களால் நியமிக்கப்பட்டேன், மாநில பொதுச் செயலாளராக. அதனால் அதுக்கப்புறம் 2097 அகில இந்திய மாணவர் காங்கிரஸுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 97 இருந்து ஆரம்பித்து 2006 வரைக்கும் இவ்வளவு நாளாக நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் எந்த பொறுப்பில் இருந்ததில்லை. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இப்பொழுது இந்த பொறுப்பில் ஏற்றிருப்பது என்பது எனக்கு மிக முக்கியமான காலகட்டமாக பார்க்குறேன். ஆனால் இதில் பல குறைபாடுகள் இருக்கலாம். என்கிட்ட என்னுடைய அப்ரோச்சில் தப்பாக இருக்கலாம், என்னுடைய எல்லாம் சரியாக இருக்கும்லாம் நான் நினைக்கல. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் எனக்கும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வை வேறையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் கலந்து பேசி இந்த அடுத்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். காங்கிரஸ் கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளோட ஈகோவை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியங்கிறத யோசிச்சுக்கிறணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வாக்கியாசன்ட்ட, அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட, அல்லது RS பாரதிட்ட, அல்லது இளங்கோவன்ட்ட, அவங்க எப்போ காங்கிரஸ் அடித்தாங்களோ திருப்பி அடிப்பேன். யார் அடித்தாலும் சரி, அது காங்கிரஸ் அடிச்சு நான் வேறு யார் பேரை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வேறு யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியை அடிச்சின்னா பேசாமல் விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் பாட்டு கிராம கமிட்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். கிராம கமிட்டி வேலை வாய்க்கிறது, வந்தே மாதரம் ஜெயிந்துன்னு கோஷம் போடுறது, சேவதாளி சலிட்டு வாங்குறது, இதிலே நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். நாங்கள் பாட்டுக்கு அமைதியான ஆளுங்க, யார் குடும்பத்தையும் கிடைக்க விரும்பாதவங்க. நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக வீட்டில் கிடைக்கிற சாப்பாடை வச்சுட்டு இருக்கவங்க நாங்கள். ஆனால் எங்களை நக்கல் பண்ணுறது, காங்கிரஸ் கட்சியை துரோகின்னு சொல்கிறது. நான் எப்போ இன்றைய எதிர்கட்சி தலைவரை சொன்னேன்,
எப்போ அவர் இளைஞர் காங்கிரஸினுடைய கூட்டத்தில், இளைஞரணியுடைய கூட்டத்தில் ராகுல் காந்தி ஒளிகன் கோஷம் போட வச்சாரோ, எப்போ காங்கிரஸ் கட்சி துரோகின்னு சொன்னாரோ, அப்போ தான் இன்றைய எதிர்கட்சி தலைவரை பற்றி பேசணும். அது வரைக்கும் நான் பேசவே இல்லையே. அருமைக்குரிய திமுகவுடைய தலைவர் அண்ணன், முன்னாள் முதலமைச்சர் அண்ணனை பற்றி நான் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. மற்ற எல்லா தலைவர்களையும் பாருங்கள், எங்கள் மாவட்டத்தில் திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க, அமைச்சர்களாக இருந்திருக்காங்க, அவங்கள பற்றி நான் ஒரு வார்த்தை பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதில்லை. காங்கிரஸை தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாராக இருந்தாலும் சரி, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, இந்த நேற்று வந்த கட்சியில் இந்த பாமகவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்புமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி வந்து மேததாகில் வந்து வனம்லாம் அழிய போகுது, அந்தமானில் இருக்க அந்த மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தார், இது கொடுக்க மாட்டான். இது என்ன, இது ஒரு படித்தால் பேசுகிற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்கள் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்தமானில் நடக்கிறது ரைட்டுன்னு சொல்கிறீங்க, ரைட்டா? ரைட்டுன்னு தானே சொல்கிறீங்க. நீங்கள் அந்தமானில் வந்து மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய இது துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு. ஏன் மோதி பண்ணுறதுனால அது சரியாக இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்கள் சொல்கிற அதே லாஜிக்கு மேததாகு அணை கட்டும் போது டிகே சிவகுமார் செய்கிறதுனால அது ரைட்டுன்னு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்கிறதும் தப்பு, இவர் செய்கிறதும் தப்பு. இதில் வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும்னு அவர் சொல்கிறார். நாங்கள் எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேததாகு அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்கள் அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் எதுக்கு அன்புமணி அவர்களை வந்து மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விட்றிய? அதனால் யாராக இருந்தாலும் சரி, அது அன்புமணியாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே நம்ம சீமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, காங்கிரஸை தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்கள் வாட்டுக்கு போயிட்டுருப்போம். ஆனால் காங்கிரஸை மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸே என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்கே எல்லா படங்களும் பாருங்கள், எல்லாமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்முடைய எதிர்காலம். ராகுல் காந்தியால் அதை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி ஊறும். இதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு கருவி, அண்ணன் செல்வப்பிரத அண்ணன் ஒரு கருவி, அண்ணன் திருநாவுக்கரசன் அண்ணன் அவர்கள் ஒரு கருவி, அண்ணன் அழகிரி அண்ணன் ஒரு கருவி, ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கருவி, விஸ்வநாதன் ஒரு கருவி, பிரவீன் அவர்கள் ஒரு கருவி. நாங்களாம் ஒரு கருவி தான். ஆனால் நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி. மக்கள் மேல் இருக்க நம்பிக்கை என்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணுமே ஒழிய மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை யாராவது தொட்டாங்கன்னா, அதை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள விடக்கூடாது. சரியா? இதில் எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட். இதில் ஒன்று தெளிவாக இருப்போம். நம்ம ரெண்டாவது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவுடைய கூட்டணி மந்திரி சபையில் நம்ம இருக்கோம். தமிழக முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நல்லாட்சியில் நம்முடைய அமைச்சர்களுடைய பங்கு இருக்குது. நம்ம அமைச்சர்கள் 2 பேரும் அதுவும் கடுமையாக உழைத்து மேலே வந்திருக்க 2 அமைச்சர்கள், அதாவது ராஜேஷ்குமார் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அருமைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, 2 பேருமே உழைப்பால் வந்தவர்கள். அவர்கள் எதுவும் ரிசர்வேஷன் கேட்டகரியிலாம் வரல, மறந்துடாதீங்க. அவங்க வந்திருக்கிறது அவர்களுடைய உழைப்பால் வந்திருக்கார்கள். அதாவது அவங்க பெரிய அப்பாக்கெல்லாம் ஒரு பெரிய இவங்கெல்லாம் கிடையாது, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லாம் பதவியில் வரலவங்க. அவங்க வந்தது அவர்களுடைய உழைப்பால் மேலே வந்திருக்காங்க. இந்த உழைப்பால் வந்தவர்களை வச்சு நம்ம காங்கிரஸ் கட்சி இப்போ மேலே அடுத்த இடத்துக்கு போகிறோம். நம்மை பொறுத்த மட்டும் இந்த காங்கிரஸ் கட்சி அடுத்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா நாம் இந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை கூட்டணும். எப்படி கூட்ட முடியும் அப்படின்னா, அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம மேலே வருமே, அவங்க செய்கிறதெல்லாம் நம்ம மேலே வருமே, இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தயவு செய்து ஒன்றை மட்டும் மறந்துருங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு எந்த ஒரு சர்வே எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பிரதமராக யார் வரணும்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு 60லேருந்து 65% பேர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரணும்னு சொல்கிறான். எதிர்த்தாப்பில் பிரதமராக இருக்கிறது மோடி. அதனால் அது ஃபெயில் மார்க் தான் வாங்கும் பார்ட்டி. அதனால் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32 மார்க், 35 தட்டாது அது. அதனால் 30லேருந்து 35% தான் மோடி அவர்களுக்கு பிரதமராக வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு 60% 65% ஆதரவு கொடுக்குற ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குறவங்க ஏன் காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க? கேள்வி அதுதான். நம்முடைய தேடல் என்பது
திரு விஜய் அவர்களுக்கு 32% 35% வாக்குகள் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு 65% ஆதரவு இருக்கு.